நல்லா ஏரியா நல்லா இருக்கிற நானுது கூட நிக்கிறேன். ரெண்டு பேரும் சேவ் மாறதுக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். இவங்க தான் என்னோட அக்கா பசங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காது குத்திக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட அக்கா இருக்காங்க, பெரியம்மா பொண்ணு, அவங்களோட பசங்களுக்கு காது குத்தின்றதுனால அந்த விசேஷத்தை வந்து கிளம்பிருக்கோம். ஆல்ரெடி அம்மா பாப்பா எல்லாமே கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே பெரியம்மா சங்கீதக்கா எல்லாமே போயிட்டாங்களாம். ஸோ நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட், ரொம்ப லேட்டு கிளம்பி இப்போ தான் போகிறோம். சரி போகலாமா? சரி வாங்க. ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பி வந்து பாதிக்கிறதுக்கு வந்து சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சதால ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் இருந்துட்டு இப்போ தான் வந்து கிளம்பணும். மழை வந்து இப்போ தான் நின்று இது எவ்வளோ தூரம் போகணும்? ரொம்ப நேரம் வந்து சின்ன வயசில் போனேன். அதோட இப்போ தான் வந்து அக்கா வந்து பெரியம்மாவுக்குள்ளே போகிறேன். ஜெயாலாம் அடிக்கடி போய் வந்துருப்பா. எனக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது கூட போய் வந்தா ஃப்ரெண்ட்ஸ். மாமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அவரு இப்போ ஃபஸ்ட் டைம் தான். ரெண்டு பேரும் வந்தால் ஃபஸ்ட் டைம் பாருங்க. ஃபஸ்ட் டைம் நான் சொல்ல முடியாது, சின்ன வயசில் போயிருக்கேன். இப்போ எனக்கு தெரியும் தான். அம்மா பொண்ணு அக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க போல. வாங்க வாங்க. இவனுக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கு தான் காது குத்துறது, மொட்டை அடிச்சு வச்சுக்கிறாங்க. புடவை ஜிகு 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 ஜிகு. இங்க பாரு ஜஸ்விதா. அது இப்பதான் ஸ்டார்டிங் தான். இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க. நாங்கள் எங்களுக்கு 2 பேரும் பிரிக்கவே முடியாது. என் கூட இருக்கு, என் கூட இருந்து சொன்னாலே பயப்படுது. ஒன்ன பார்த்தா இதுகிட்ட போமா. ஐயோ நானாவது பரவாயில்ல பேய். நீ என்ன ராகனே தெரியல. புதுசாகிறாங்க என்ன பால் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன மேடம் பண்ணிருக்கீங்க வந்த இடத்துல? சுதந்திர தினம் இல்லையா, கொடி வந்து கொடி கட்ட போகிறோம். நாங்கள் வந்து கொடி குத்துல பெஞ்சு நாங்கள் வண்டியில் வந்தாலும் மழையும் பெஞ்சுது, கொடியும் கிடைக்கல. ஸோ ஆனால் இந்த வேலையாவது செய்யலாமே சொல்லிட்டு தான் இது. இவங்க தான் என்னோட அக்கா பசங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காது குத்திக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி மொட்டைலாம் அடிச்சிருக்காங்க, இன்னும் காது குத்தலை. அப்படிதான் உங்களோட தட்டு வருஷம் எடுத்து வைக்கிறீங்களா? இது நீ எடுத்துட்டு வந்ததாக்கா? ஆமாம். நல்லா ஏரியா நல்லா இருக்கிற நானுது கூட நிக்கிறேன். ரெண்டு பேரும் சேவ் மாறதுக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். வந்தோடனே வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ எடுக்காதீங்க, பண்ணு மட்டும் தெரியும் சொன்னாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேவ். இவர் ஒரு ஆள் மட்டும் இந்த சைடு நிற்காது. அக்கா தங்கச்சி எல்லாம் இன்னைக்கு தான் ஒரே கூட்டமாக ஒன்றா குடிக்கிறாங்க. அம்மா எங்கடா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கன்வென்ஸ் பண்ணி நம்ம கூட வர வைத்துக்குள்ள போதும்னு ஆகுது. எங்கே வந்தாலும் அம்மா 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 தான் கேட்டுக்கிறாங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி நாங்கள் எல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டு இங்கே பாருங்க கற்று சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம் போகலாமா? போகலாம். வீட்டுக்கு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விசேஷத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் ஆயா வந்திருக்காங்க, ரம்யா வந்திருக்காங்க. எப்பவுமே விசேஷம்லாம் வந்து போனாங்கன்னா அவங்கள போகவே விட மாட்டோம். இங்கே இருங்க 2 நாள் இருங்க, 1 நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சு கூட அவங்க கூட இருந்துட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவேன். அந்த மாதிரி தான் போன டைம் வந்து அக்கா வீட்டில் வாசக்கால் வச்சாங்க இல்லையா, அப்போ வந்து ரம்யா குணசுந்தரம் இங்கேருந்து கூப்பிட்டு வந்து 1 வாரம் வச்சுருந்து அனுப்பிச்சோம்.
அது மாதிரி இந்த வாட்டி இந்த அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஆயாவும் கையோடு இழுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ரம்யா ஆயாவும் இங்கே தான் இருக்காங்க. ரம்யா கூட வந்து ஆயா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட வந்துட்டாங்க. அவங்க உள்ளே இருக்காங்க, ரம்யா உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். நானும் இப்போ அம்மானும் நானும் ஜெயா எல்லாமே நாங்கள் பைக்கில் வரும்போது எங்களோட அதாவது ரம்யாலாம் என் கூட ரொம்ப நாள் சின்ன வயசில் இருந்தா. கல்ல இருக்கும்போதெல்லாம் அம்மா கல்ல இருக்கும்போது சூழலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே தான் இருந்தாலே. ஒரு விஷயமும் சொல்லும் போதும் அந்த விஷயம் அவளுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி அப்போ பாரு இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ விஷயத்துலேயும் ரம்யா நம்ம கூட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பற்றி பேசிடுச்சு. சைல்ட்ஹுட் மெமரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டி எடுத்து பேசிட்டு வந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் கதை சொல்ல போனோம், தலையாட்டினே வந்தார், ஜாலியாக இருந்தது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போய் ஆடு ஓட்டிட்டு வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அங்கே இருக்க ஃபங்க்ஷனில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கணுன்ற ஆசை இருக்குது. ஐயோ அங்கே ஆடு கிடக்குது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது, அந்த ஒரு எண்ணமும் இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நாங்கள் போனதுக்கு 12 மணி தான் காது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா வரலன்னு தான் நம்ம இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், எங்களோட அண்ணன் வரலன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தான் தாய் மாமன் குழந்தைங்களுக்கு, அவர் மடியில் உட்கார வச்சு தானே காது குத்துவாங்க. அவர் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டாங்க. சாயந்தரமாக 3:30 குத்துறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகுதுலேயே அம்மா ஆடை ஏரிவில் விட்டு வந்தாங்க. அப்புறம் அம்மா ஒருத்தவங்களை கூட்டு வரணும். அவங்க ஒருத்தவங்களை கூட்டு வரும்போது கூட 2 பேரும் உட்காந்துட்டு வந்தால், கூட ஒருத்தவங்க உட்காந்து வந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரெண்டு பேரும் வந்துடலாம்ல. அப்புறம் அவங்களோட தனியாக நின்று பஸ்ஸுக்கு தவிப்பாங்க இல்லையா. அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பயே வருஷம்லாம் வச்சுட்டு, அம்மா வந்து தட்டு வசலாம் செஞ்சாங்க, நான் வந்து வருஷம் காசாக வச்சுட்டேன். இதை வச்சுட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். நீங்களாம் ஜாலியாக போய் வந்தீங்க. நான் வந்து அவசரமாக வந்து ஏரிக்கரை போய் ஆட்டப்புறம் ஓட்டி கட்டிட்டு உட்காந்து போகிறேன். நான் வேலைக்கார பிள்ளை, நீ வேலைக்கார பிள்ளையா? அம்மா பார்த்தீங்களா, மறுபடியும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. வீராம்பட்டினம் போகலான்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அப்பா வேறு வேலையை முடிச்சுட்டு, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, ஸோ அதனால வேலையை முடிச்சுட்டு நான் அங்கேயே இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுதந்திர தினம். சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஜாலியாக சுதந்திரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தியா அவங்க ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணாலும் எப்படி சொல்லிக்கிறாங்க பாரு. சுதந்திர தினத்தை அது வந்தீங்களா? அப்பா வேற பாண்டியிலே வெயிட் பண்ணி போகிறோம், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. நாம தான் போகலாம். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம், வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வாட்டி தான் கொடியே குத்தலை ஃப்ரெண்ட்ஸ். கொடி குத்தலை பட் கொடி ஏற்றிட்டல. கொடி குத்தணும். இங்கேருந்து ஃபங்க்ஷன் போன இடத்துல போயிட்டு ஒரு மெத்தையில் கொடி ஏற்றிட்டு வராங்க. அது ஏற்கனவே இருந்தது கொடி, பட் அது கீழே சாஞ்சிருந்ததுனால திரும்ப எடுத்து கட்டிட்டு வராங்க. ஒழுங்காக நேராக கட்டிட்டு வந்தாங்க. ஜாலியாக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருந்தோம். இறா வாங்கி வச்சுருந்தேன் காலைல 1 கிலோ குட்டி இறா. அது ரொம்ப ஆயத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரம்யா, ஜெயஸ்ரீ, நானும் மோனும் நாங்கள் 4 பேர் சேர்ந்து இறா வாங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டை ஆயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஆயா வீட்டிலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனோம், நாங்கள் இருக்கோம் அங்கே எடுத்துகிட்டு போனோம். திரும்ப அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அங்கே சுட முடியாதுல்ல. ஆமாம், இங்கே ஒரு தென்னை மரத்தில் வச்சுருக்கேன், அதனால் சுட்டு சாப்பிட்றோம். சேஃபாக சொல்லணும். ஆனால் ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழித்து எப்பயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நாங்கள் ஒன்றா சேருவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாம் ஜாலியாக ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாதான், ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் பேசிப்போம் நெக்ஸ்ட்டு யார் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாதான் நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா கூட முடியும். அப்போ பார்க்கலாம். அப்போ ஜாலியாக இருக்கும், சொல்ல முடியாதுங்களா, வார்த்தையே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.